ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி நடிப்பில் வந்திருக்கும் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ விஜய் ஆண்டனி எப்போதும் ஒரு இன்டென்ஷன் கதையில் தான் ஆக்ட் பண்ணுவார். ஸோ இந்த படம் அவரோட கரியருக்கு ஒரு இம்பேக்ட் மைல்ஸ்டோன் ஆகுமா, அதை தான் இந்த விரிவாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையை சொல்ல போனால் அதிகமாக ஸ்பாய்லர் கொடுக்காம சேஃபாக சொல்லுறேன். ஸோ சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி ஒரு சாதாரண மனிதராக தொடங்குறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கை சில சம்பவங்கள் அரசியல் சமூக பிரச்சனைகளோடு லிங்க் ஆகுது. ஒரு சாதாரணமான மனிதன் எப்படி அரசியல் உலகத்தில் பவர்ஃபுல் ஃபிகர் ஆவார், எப்படி தனக்கு வரும் சவால்களை எதிர்கொள்வார் என்பதுதான் இந்த படத்தோட கதை. அதோடு பார்த்தீங்கன்னா குடும்ப பாசம், அரசியல் பேக்ட்ராப் அண்ட் சோசியல் ஜஸ்ட் எல்லாத்தையும் கலந்து அருண் பிரபு எடுத்திருக்காரு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி எப்போதும் சப்டிலான ஆக்டிங் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் எமோஷனல் சீனில் எல்லாரும் கேர் பண்ணியிருக்காரு. சில டைலாக்கள் கிளாப் ஒருத்த மாதிரி செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோயின் ரோல் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டருக்கு நல்ல வெயிட் கொடுத்துருக்காங்க. அதனால கான்ஃப்ளிக்ட் எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ சைட் கேரக்டர் குறிப்பாக குடும்பம் சார்ந்தவர்கள் நல்லா டெப்த்தாக எமோஷனலாக கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஸ்க்ரீனில் பற்றி பார்க்கணும்னா, ஸோ அருண் பிரபு டைரக்ஷனில் இந்த படம் வந்துருக்கு. இவர் முன்பு போல்டு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாரு. இந்த படத்தில் அதே ஸ்டைல், ஃபர்ஸ்ட் ஆஃப் சாலிட் பில்டப் கதையோட முக்கியமான ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டோட மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரைட்டிங் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராக் ஃபீல் ஆகுது. சில சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஆனால் சில இடங்களில் கூஸும் தர மாதிரி டைலாக் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே 100% பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. பட் மெசேஜ் டெலிவரல் டைரக்டர் சக்ஸஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிஜிஎம் முழுக்க விஜய் நாட்டி மாஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்டென்ஷன் சீக்வன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட் பண்ணுது. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. சினிமா ஃபோட்டோகிராஃபி, பாலிட்டிக்கல் டிராஃப்ட், ஃபேமிலி எமோஷன் எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சில இடங்களில் டைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எங்கேஜ் இருந்திருக்கும் போல ஃபீல் ஆகுது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் சோசியல் மெசேஜ், சில டயலாக் எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் பக்கம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சில இடங்களில் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. சாங் மெமரபுளாக இல்லை, மனசில் நிற்கிற மாதிரி சாங்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் சக்தி திருமகன் ஒரு என்கேஜிங்கான ஒரு எமோஷனல் பாலிட்டிக்கல் ட்ராமா. விஜய் ஆண்டனி ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட பர்சனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். படம் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.